வணக்கம். டெல்லி பிஜேபி ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு. இன்னைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் ஏன் கேரி பண்ணலன்னு தெரியல. ரொம்ப முக்கியமான ப்ரெஸ் மீட். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் அலுவலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு. இதை சொல்றது யாரு? டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி. டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆஃபீஸ்ல இருந்து சொல்றவரு ஒன்றுக்கு 10 தடவை தொடர்ந்து சொல்றாரு, இதை பிஜேபி சொல்கிறது, இதை பிஜேபி சொல்கிறது, இதை பிஜேபி சொல்கிறது அப்படின்னா அமித்ஷா, மோடி நாலேஜ் இல்லாமல் இதை பேச மாட்டார். இது பெரிய மேட்டர் தான். அப்ப பிஜேபி முதல் முறையாக இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் மீது ஒரு மெகா ஊழலை குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார்கள். அது என்ன குற்றச்சாட்டு? இந்த மாணிக்கம் அண்ட் கம்பெனி அப்படிங்கிறவங்க யாரு? இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஒரே விஷயம்தான், இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்களை கட்டம் கட்ட ஆரம்பிச்சிருச்சு மேல இருக்கக்கூடிய பிஜேபி. அதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் மேகதாது பிரச்சனையாகட்டும், நீட்டு பிரச்சனையாகட்டும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஃப்சிஆர்ஏ சட்டம் ஆகட்டும், தமிழ்நாட்டில் தமிழ் தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு போடுற விஷயமாகட்டும், இப்படி பிஜேபியை எரிச்சல் மூட்டக்கூடிய வேலையை, குறிப்பாக ஆர்எஸ்எஸ்ஐ எரிச்சல் மூட்டக்கூடிய வேலையை இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் பண்ணிட்டு இருக்காரு. சிஎம் பிஜேபி எதுக்குலன்னு சொல்றாங்க. தொட்டுப்பாரு சீண்டிப்பாருன்னு வீடியோ போட்டு வீட்லயே உட்கார்ந்தவங்கெல்லாம் கடந்த ஆட்சியில நேராக மோடிகிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தது ஊர் அறியும். இவர்கள் எப்படி மண்டியிட்டார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக உதயநிதி அவர்கள் ஃபாரின்ல இருந்து சென்னைக்கே வராம நேரடியா மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி, எதுக்கு? துணை முதல்வராக பதவி ஏற்கிறதுக்கு ஆசி வாங்குங்கன்னு சொல்லி நேரடியா மோடி வீட்டுக்கு போய் ஆசி வாங்கிட்டு தான் இங்க பதவியை ஏற்றுக்கிட்டார். இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்த நடைமுறை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம், ஏன்னா நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்பு கொடுப்போம், ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் பலவிதமான கண்டனங்களை சொல்றது. பக்கத்துல காங்கிரஸ் வேற வச்சிருக்கிறதுனால மேல இருக்கக்கூடியவங்களுக்கு எரியுதுன்னே சொல்லலாம். இப்போவும் சொல்றோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இந்தியா முழுக்க கட்சிகளை எப்படி உடைக்கக்கூடிய நியாயமற்ற ஒரு மோசமான கட்சி ஊருக்கே தெரியும். எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு, ஸ்டாலின் இருந்தார். அப்பெல்லாம் டெல்லியுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து எத்தனை தடவை இந்த மாதிரி பிரஸ் மீட் நீங்க கொடுத்துருக்கீங்க? வெகுண்டு எழுந்திச்சு வரீங்க. நம்ம என்ன சொல்றோம்? ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னா கண்டிப்பா தப்பு. சிஎம் இத்தனை அமைச்சர்கள் ஊழல் பண்ணக்கூடாது, இத்தனை எம்எல்ஏக்கள் ஊழல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவர், அவர் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய இந்த ஊழல் அப்படிங்கிறது உண்மையா இருந்தா இந்நேரம் சிஎம் நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டாரா? பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்க சொல்லுங்க. அப்ப சிஎம் ஆபீஸ்ல என்னதான் ஊழல்? பிஜேபியுடைய ஆபீஸ்ல என்ன சொல்றாங்க? நம்ம என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டு பிஜேபியில இருந்து யாராவது ஒருத்தர் பேசியிருந்தாருன்னா, நயினார் நாகேந்திரன் பேசினாரு, வானதி அவர்கள் பேசினாரு, தமிழிசை பேசினா கூட நம்ம பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன் நான். ஆனா பிஜேபி, டெல்லி பிஜேபியில ஒரு ஹைகமாண்ட்ல ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லாரும் பிஜேபியும் பார்ப்பாங்க. என்னப்பா அது டெல்லியோடைய பிஜேபி ஆஃபீஸ்ல இருந்து பேசுறாங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சொகுசா இருக்காரு. இன்னைக்கு அவங்களுடைய ஜோசியருடைய தகவலை கேட்டு நீங்க வங்காள விரிகுடாவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க தான் நிரந்தர முதலமைச்சர்னு சொல்றதுனால இன்னைக்கு அவருடைய ஆபீஸை புதுப்பிக்கிறாரு. அதுல ஏற்கனவே ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு இந்த 12ஆம் தேதி மறுபடியும் இதற்கு டெண்டர் கோரியிருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா 3 பிளாக். அது ஃபர்ஸ்ட் பிளாக்கு 2.40 கோடி, ரெண்டாவது பிளாக்கு 2.1 கோடி, மூணாவது பிளாக்கு 1.12 கோடி, மொத்தமா பார்த்தீங்கன்னா 5.54 கோடி. 5.54 கோடிக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. ஏற்கனவே 90% பணிகள் முடிவடையும் போது இப்ப எதுக்கு புதுசா டெண்டர்? இது அரசு விதிகளுக்கு முரணானது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஏற்கனவே இந்த 90% பணிகளை முடித்த மாணிக்கம் அண்ட் கம்பெனி இவங்க இந்த டெண்டர்ல பங்கேற்க முடியுமா? இதான் அவங்க கேட்ட கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முதல்வர் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு அகில இந்திய கட்சி அப்படிங்கும் போது யார் சாதாரணமாக கேட்டாலே பதில் சொல்லணும். இன்னொன்று, அகில இந்திய கட்சி டெல்லியிலேருந்து ஒரு பேச்சு வரும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இந்த விஷயம் அப்படிங்கிறது பிஜேபி ஒரு துருப்பு சீட்டாக பார்த்துட்டு பல பேரை மிரட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. இப்போவும் சொல்றோம், இதுல அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, பொதுப்பணித்துறை அமைச்சர், அவர் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க டெல்லி. கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிக்கே ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் திமுக இப்பயும் 50 கோடி பேரம் ஒரு எம்எல்ஏக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவை எப்படா அந்த ஆட்சிக்கு வரும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி அதிமுகவோ திமுக வந்தா பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட அடிமையா இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் பக்கத்திலேயே காங்கிரஸ் வேற வச்சிட்டு இருக்காரு. அப்ப இன்னும் கோபத்தில் இருக்கிறார்கள். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த அறிக்கையை நம்ம பார்க்குறோம்.
இப்பவும் சொல்றோம், இன்னைக்கு பிஜேபி இதை பேசுறது அப்படிங்கிறது பேசலாம். ஆனா நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, இப்ப இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது இந்த டெண்டர்லாம் 12ஆம் தேதி விட்டாங்க. உங்களுக்கு தெரியும் 12ஆம் தேதி விட்டாங்க. இன்னைக்கு தேதி என்ன? டெண்டர் விட்டு அடுத்த நாளே கண்டிப்பா பிஜேபிக்கு தெரியாம இருக்காது. இத்தனை நாள் பொறுமையாக இருந்து இதை பேச வேண்டிய அவசியம் என்ன? 13, 14, 15, 16 ஏன்னா பிஜேபிக்கு 4 நாள் அகில இந்திய கட்சி இது. 4 நாள் ஏன் காலதாமதம்? அப்ப என்ன உங்களுடைய ஐடியா? இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதி திட்டம் இருக்கிறதா தான் உண்மையிலேயே நம்புறேன். இன்னொன்னு வெளிப்படையா மக்கள் பெரும்பாலும் சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஊழல் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குதுங்க. எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னன்னா, ஏங்க இது மொத்தம் டோட்டலா 5,54,5,54 தான். இதை போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் இந்த மேட்டர்ல போய் ஊழல் பண்ணுவாரா? அப்படி எவ்வளவுதான் ஊழல் பண்ணிட முடியும்? ஒரு 500 கோடி டெண்டர், 1000 கோடி டெண்டர்னா ரைட். 5,54 கோடியில அமைச்சர் ஆதவ் ஏதாவது எடுக்க போறாரா? பெரிய பெரிய டெண்டர்ல ஈஸியா எடுக்கலாமே சார். அதை விட்டுட்டு இதுல போய் யாராவது எடுப்பாங்களா? அப்ப பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்படிங்கிற பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வருது. இன்னொரு எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப பார்த்துட்டு இருக்கிறது அவங்க என்னன்னா, இப்ப புதிய தலைமுறையில் இது எப்படி போடுறாங்கன்னா, ஆச்சாரியா பிரஸ் மீட் அவ்வளவுதான் போடுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு போடல. நீ உள்ள போய் பார்த்தாதான் அவர் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாரு. முதல்வர் அலுவலகம் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது, இனிமேல் மேல இருக்கவங்க இவங்களை சும்மா விட மாட்டாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க மேல இருக்கவங்க? நாங்க என்ன வேணா பண்ணுவோம், நீங்க அமைதியா இருக்கணும். நீங்க ஏதாவது தமிழ் உரிமை, அப்படி உரிமை, இப்படி உரிமை நீ பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பிடிச்சிருவோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக பயந்ததுல ஒரு அர்த்தம் இருக்குது. நேரு அவர்கள் ஆரம்பிச்சு, துரைமுருகன்ல ஆரம்பிச்சு, நம்ம பொன்முடியில ஆரம்பிச்சு, செந்தில் பாலாஜி ஆரம்பிச்சு, எல்லாரும் பேர்லயும் ஊழல் வழக்குகள். வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், வீரமணி, எல்லாத்துமணி ஊழல் வழக்குகள். அவங்கள ஏதாவது பண்ண முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் நீங்க என்ன பண்ண முடியும்? என்ன ஒண்ணு நிதி கொடுக்க மாட்டீங்க, தேவையில்லாத பல பிரச்சனைகள் எழுப்புவீங்க. ஒவ்வொரு தடவையும் ஆளுநரை வச்சு உங்க 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 இந்த டிவிக்கு அரசு நிம்மதியா ஆட்சி பண்ண விட மாட்டீங்க. இதெல்லாம் கடந்த காலங்கள் நீங்க பண்ண இன்னும் அதிகமாகும். அப்ப டிவிக்கு அரசு ஒரு விழிச்சு கொள்ளணும். அப்பா மேல அவங்க அலர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னே ஒண்ணுதான், நீ பிஜேபி தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தரை விரோதியா பார்த்தாங்கன்னா அவர்கள் வளர்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். கடந்த காலங்களில் பிஜேபி அப்படின்னு காட்டி தான் திமுக வாக்குகளை அறுவடை பண்ணுது. இன்னைக்கு கூடிய சிஎம் நேரடியாக இப்போது முதல் தடவையாக பிஜேபி தன்னை எதிரியாக பார்க்கிறது. நிறைய பேர் சொன்னாங்க, இல்ல பிஜேபி இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய்கிட்ட சாஃப்டா நடந்துக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம்மும் சாஃப்டா நடந்துக்கிறாங்க. உண்மையிலேயே சிஎம் சாஃப்டா தான் நடந்துக்கிறாரு. எப்படின்னா, இந்த தொட்டுப்பார் சீண்டிப்பார் டயலாக்லாம் வர்றது இல்லை. ஆனா அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காரு. எஃப்சிஆர்ஏ சட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பிஜேபி எரிச்சல் தான், அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காரு. இது பிஜேபி பொறுக்காது. இப்ப என்ன பிஜேபி இந்த விஷயத்த சொல்றதுக்கு காரணம், அப்பா நான் உங்களை வாட்ச் பண்றேன், இனிமே அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. மறுபடியும் சொல்றோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி இந்த அஸ்திரத்தை எடுப்பது அப்படிங்கிறது திமுக சொல்லாமல் இது நடந்திருக்காது. திமுக பிஜேபி எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டையில் தான். ஸ்டாலின் அவர்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் யார் மேலேயும் இன்னும் வழக்குகள் எதுவும் பதியப்படவில்லையே. KN நேரு மீது வழக்கு போட்டால் உடனே நாங்கள் உள்ள வருவோம்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த இடி எங்கேயே போய்விட்டது? நல்லா யோசனை பாருங்க. இடி நேரம் உள்ள வந்திருக்கணும் இல்ல? சிபிஐ ஏன் கரூர் விஷயத்தில் வேகம் காட்டவில்லை? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று தெரியுது, எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் டார்கெட் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பிஜேபி கிளப்பிடுச்சு, இன்னும் பல பேர் கிளப்ப ஆரம்பிப்பாங்க. அதையும் தாண்டி பிஜேபி சொல்றது ஜோசிய காசர்காரர் சொன்னாருன்னு இவர் பண்றாருங்கிறாங்களே, நம்ம என்ன சொன்னோம், இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? ஒரு ஹைகமாண்ட், பிஜேபி ஹைகமாண்ட்ல உட்காந்துருக்கீங்க, நாட்டையே ஆளக்கூடிய கட்சி, இப்படிதான் 19 சொல்லுவீங்களா? அதனால பிஜேபியுடைய, அதுவும் டெல்லியில உட்காந்துட்டு பேசின பேச்சு சாதாரண எடுத்துக்கொள்ளக்கூடாது. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இப்பவும் சொல்றோம், பிஜேபி எதிர்க்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் வளர்ந்து கொண்டுதான் இருப்பார். தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய ராசி அப்படி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.